இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல நடந்த மாதிரி, ஆர்ஆர்பி கிளர்க்கோடைய மெயின்ஸ் எக்ஸாமும், ஆர்ஆர்பி பிஓ உடைய இன்டர்வியூவும் டேட் கிளாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அண்ட் எவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தா நீங்க பிரிலிம்ஸ் கிளியர் ஆவீங்க? அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்கோடைய பிரிலிம்ஸ் ரிசல்ட் எப்போ வரும்? இத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபிரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க பண்ணிக்கோங்க. ஓகே. ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ டேட் பொறுத்தவரை 28 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ சங்கல்ப் சார் சொல்லியிருக்காரு 28 ரைட்டு. ஜான். இதுவே ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸுக்கான டேட் எப்போன்னு பார்த்தா, ஃபெப் 1 ரைட்டு. 28ஆம் தேதி ஆரம்பிச்சா இன்டர்வியூ 2 வீக்ஸ்க்கு மேல போகும். குறைஞ்சது ஒரு 7 நாளாச்சும் நடக்கும். வேக்கன்ஸீஸ் அதிகமா இருக்கிறதுனால 2 வீக்ஸ் கிட்ட ஒரு 10 டேஸ் ஆச்சு நமக்கு நடக்கும். 10 டூ 14 டேஸ் இன்டர்வியூ நடக்கும். அதில சில பேருக்கு எக்ஸாம் டேட்லயே வந்துரும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். அது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தா, எஸ்பிஐ பிஓ இருக்குல்ல, அந்த எக்ஸாம்ஸ்க்கு நடந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கே நடந்துச்சு. நாங்கலாம் கர்நாடகால அப்ளை பண்ணியிருந்தோம். இங்க வேக்கன்சி 33 இருக்குன்னு கர்நாடகால அப்ளை பண்ணியிருந்தோம். அதே நாள்ல எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ் எக்ஸாம் இன்டர்வியூ. அவங்க பிஓ எக்ஸாம ஸ்கிப் பண்ணிட்டு இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? எங்களுக்கு வேற டேட்ல வந்தது. நாங்க எழுதுனோம். பிஓ பிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு எனக்கு. பட் அவங்களும் அந்த ஃபார்ம்ல கிளியர் பண்ணியிருந்தா வாய்ப்பு வந்திருக்கும் எஸ்பிஐ பிஓக்கு அவங்களுக்கு. பட் இதனால மிஸ் ஆச்சு. ஆனா, அந்த மாதிரி ஆர்ஆர்பி கிளர்க்ல நடக்காது. ஏன் அப்படின்னா, இது வந்து எக்ஸாம் ஹாலிடேல நடக்குது. ஓகேங்களா? இன்டர்வியூ அப்படிங்கிறது வீக் டேஸ்ல தான் வைப்பாங்க. மண்டே டூ ஃப்ரைடே தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். எக்ஸாம் வீக் டேஸ்ல இருக்காது. அது வந்து வீக்கெண்ட்ல தான் இருக்கும். ஆனா, இன்டர்வியூ அப்படிங்கிறது மண்டே டூ ஃப்ரைடே தான் இருக்கு. ஸோ, கிளாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இல்ல. கிளாஸ் ஆக வாய்ப்புகள் இல்ல. அப்போ யாரு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா, எக்ஸாம் சென்டர் கொஞ்சம் தூரமா இருக்கு. ஃப்ரைடே ஈவினிங் லாஸ்ட் ஷிஃப்ட் இன்டர்வியூ. ஈவினிங் வர போகும் சில நேரத்தில இன்டர்வியூ. லேட் ஈவினிங் வர. அப்ப அங்க அட்டெண்ட் பண்ணிட்டு மறுநாள் காலையிலேயே மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறாங்க இல்லையா? அவங்க மட்டும் அந்த அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன கொஞ்சம் நீங்க ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேபி டே 1ல வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூல டே 1ல வரக்கூடியவங்களுக்கு மட்டும் அந்த பாதிப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியலா நமக்கு இதற்கான ரிசல்ட் வந்து அட்மிட் கார்டு வந்தா தான் நமக்கு தெரியும். இதற்கான ரிசல்ட் இன்னும் 2 ஆர் 3 டேஸ்ல வந்துரும். ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ்க்கும் சரி, இந்த மெயின்ஸுக்கும் சரி. இப்ப என்ன டேட்டு? இன்னும் 12 நாள் இருக்கு. ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸுக்கு. 10லேருந்து 14 நாளுக்கு முன்னாடி ரிசல்ட் விடுவாங்க. இன்னைக்கு சண்டே. இப்பலாம் என்ன பண்றாங்கன்னா, சண்டேலே ரிசல்ட்ஸ் எல்லாம் விடுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி விட மாட்டாங்க. இப்ப சண்டேஸ்லயே ரிசல்ட் விடுறாங்க. ஸோ எப்போ வேணாலும் இனிமேல் ரிசல்ட் வரலாம். இந்த 2 டூ 4 டேஸ்ல எப்போ வேணாலும் 2 ரிசல்ட்டும் வரலாம். ஒரே நாள்லயும் வரலாம். ஒரு நாள் ஆர்ஆர்பி பிஓ, இன்னொரு நாள் ஆர்ஆர்பி கிளர்க் கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சாட்டர்டேக்குள்ள கண்டிப்பா ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ் ரிசல்ட் வந்துரும். அது வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு போனா, பட் யூசுவல் ட்ரெண்ட் படி நாளைக்கு இல்லன்னா நாளை மறுநாள் வரும். ஆனா இன்னைக்கு சண்டேன்னு கூட பார்க்காம ரிசல்ட் வரதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இன்னும் 12 டேஸ் தான் இருக்கு ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸுக்கு. சேஃப் அட்டெம்ப்ட் அப்படின்னு நெறைய பேர் யோசிச்சுட்டு ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸுக்கு படிக்காம இருந்திருப்பீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். 60 கிட்ட அட்டெம்ப்ட் இருந்திருந்தா கன்ஃபார்மா படிங்க. பட் இருந்தாலும் 55 கிட்ட இருக்கிறவங்கலாம் டிஃபிகல்ட் ஷிப்ட்லாம் படிங்க. கட் ஆஃப் எவ்வளோ இருந்துட்டு போட்டும். நீங்க படிங்க. ஏன்னா நார்மலைசேஷன் மெத்தட்ல உங்களுக்கு மார்க் வரும். அதனால நீங்க எக்ஸாம் கிளியர் ஆவீங்க. ஆர்ஆர்பி பிஓல கண்கூடா பார்த்தோம். அப்பயும் நம்ம வார்ன் பண்ணியிருந்தோம். யாரெல்லாம் கேட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்களோ, 39 அட்டெம்ப்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் மெயின்ஸ் நல்லா பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் அத யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லோ அட்டெம்ப்ட் இருக்குன்றதுனால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன் அதுக்குன்னு தனியா. ஆர்ஆர்பி கிளர்க்ல நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தனியா கொண்டு வரேன். பட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. ரிசல்ட்டுக்கு இன்னும் 1 ஆர் 2 டேஸ் ஆனா கூட அது வரை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பண்டிகை முடிஞ்சது. நீங்க மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. டேட் கிளாஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மேபி அந்த ஈவினிங் டூ மார்னிங் டிராவல் இருக்குல்ல, அத மட்டும் நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. அது கூட அஃபெக்ட் ஆகுது. ஐபிபிஎஸ் கிளர்க்ல என் ஃப்ரெண்டு மெயின்ஸ் எழுதிட்டு வந்து மறுநாள் காலையில ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸா சம்திங் ஏதோ ஒரு பிலிம்ஸ் எழுதி, அது வந்து ஒழுங்கா பண்ணல அவரு. ஓகேங்களா? ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸ் ஏதோ ஒண்ணு. முன்னாள் நாள் ஒரு மெயின்ஸ் எழுதிட்டு, மறுநாள் ஒரு பிலிம்ஸ் எழுதினாரு. அந்த பிலிம்ஸ் அவரால கிராக் பண்ண முடியல. பட் நானே ஷாக்கிங்கா தான் இருந்தேன். ஏன்னா, ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அந்த தூக்கம் இல்லாம டிராவல் பண்றது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அந்த இடத்துல நீங்க ஒரு பசில் அந்த மாரி எதனா சொதப்புனா கூட எக்ஸாமே செஞ்சு விட்டுரும். ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸும் அப்படிதான். அவரு மிஸ் பண்ண எக்ஸாம் அப்படிதான். ஒரு பஸ்ஸில நீங்க உட்காந்தாலே முடிஞ்சுச்சு அவ்வளோதான். ஸோ ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். டைம் மேனேஜ்மென்ட் ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. உடம்புக்கு சரியில்லாம போயிற போகுது. அதையும் பார்த்துக்கோங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வராம பார்த்துக்கோங்க. ஆர்ஆர்பி கிளர்க்க பொறுத்தவரை ஸ்பீடா பிராக்டிஸ் பண்ணி, ஸ்பீடா அப்ரோச் பண்ணணும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்ஸர் தெரியும். பட் யார் ஸ்பீடா போறாங்களோ, அவங்களுக்கு தான் ஜாப். ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் வேணும், உங்களோட கொரீஸ் ஏதாச்சும் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதற்கான ஆன்சர் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.